Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிளாஸ் 8 வந்து ஜாகிரஃபியில் யூனிட் 3 பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆன் த எர்த் பார்த்தோம். அதுக்கடுத்தது ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் பார்த்தோம். அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளில் எவாப் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம். அடுத்தது எவாப்ரேஷன் பார்த்தோம். அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம். சரியா? இந்த கிளாஸில் மீதி இருக்கிறத கண்டென்சேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரிசிபிட்டேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃபில்ட்ரேஷன், அடுத்தது ப்ரிக்கோலேஷன், அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த கண்டென்சேஷன். Condensation is referred to the process in which the gaseous form of water changes into liquid form. Condensation generally occur in the atmosphere when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. As a result, excess water vapor condenses to form cloud droplet. Condensation is the responsible for the formation of clouds. These clouds reduce precipitation, which is the primary route for water to return the earth's surface. In the water cycle, condensation is the opposite of evaporation. இப்போ கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டென்சேஷன் அப்படின்னா நீர் வந்து சுருங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நீராவி நீராக மாறும் செயல்முறையை தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வாட்டர் வேப்பராக இருந்த, அதாவது எவாப்ரேஷனில் இருக்க வாட்டர் வந்து கண்டென்சேஷனாக மாறுறது அப்படின்னா க்ளவுட்ஸாக இருக்கிறது வந்து திரும்ப வாட்டராக சுருங்குது. சரியா? அதை தான் சொல்கிறாங்க. அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான விண்டு வந்து மேலே போக போக மேலே எழுந்து போக அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே மேலே போக போக என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து குளிர்ச்சி அடைந்தது, ஹீட் வந்து கம்மியாயிரும் மேலே போக போக. அப்போ வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து அதனோட இதில் அந்த ஏரில் வந்து தங்க வச்சுக்க முடியாது. உடனே இது என்ன ஆகிடும் அப்படின்னா, குளிர்ந்த உடனே இது வந்து என்ன ஆயிரும், கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நீர் வந்து சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். மிகுதியான நீர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேகத்துளிகளாக மாறிடுது. சரியா? இது வந்து என்ன ஆகுதுன்னா மேகமாக உருவாகுது. இந்த மேகங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜில்லுன்னு காற்று பட்ட உடனே அது மழை பொழிவாக உருவாகுது, மழையாக ரெயினாக வந்துடுது. சரியா? இந்த சைக்கிள் வாட்டர் சைக்கிள் மூலமாக நீராக புவியின் மேற்பரப்புக்கு மீண்டும் வந்துடுது. சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் வந்து, அதாவது கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன வந்து என்னென்னா எவாப்ரேஷனுக்கு ஆப்போசிட் செயல். சரியா? எவாப்ரேட்டர்னா இங்கே பூமியில் இருக்கிறது என்ன ஆகுது, மேலே வந்து ஆவியாக அதாவது காற்றா மேலே போகுது. அது வந்து கண்டென்சேஷன் அப்படின்றது அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து லேண்டுக்கு வருது. சரிதா? சரி, அடுத்தது ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன். பனி, அதாவது வந்து பனியாக இருக்கிறது. அடுத்தது டியூ, அடுத்தது ஃபோஸ்ட், ஃபாக், மிஸ்ட் அண்ட் கிளவுட்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன். பனி, உறைபனி, அடர்பனி, மூடுபனி மற்றும் மேகங்கள், கிளவுட்ஸ், இதுதான் வந்து நீர் சுருங்குறதுல உருவாகக்கூடியது. பனித்துளி, டியூ. சரியா? டியூனா பனித்துளி. இட் இஸ் எ வாட்டர் droplet formed by the condensation of water vapor on a relatively cold surface of an object. It forms when the temperature of an object drops below the dew point temperature. நீர்த்துளிகள் வந்து பூமியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும் பொழுது தான் பனியாக உருவாகுது. பொருட்கள் வந்து வெப்பநிலையில் வந்து பனிநிலையில் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது தான் பனி வந்து உருவாகுது. அடுத்து ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம்டு பை த deposition of water vapor in the relatively cold surface of an object is known as frost. It forms when the temperature of an object drops below the freezing point of temperature.
கண்டன்சேஷன் பாருங்கள் இந்த பிக்சரு. அதாவது அந்த ஃபோஸ்ட்ன்றது வந்து குளிர்ந்த பொருட்கள் மேற்பரப்பில் மீது நீராவி படிந்து பனி படிவங்களாக மாறுது, அது வந்து உறைபனின்னு சொல்கிறோம். அந்த பொருள் வந்து வெப்பநிலையில் வந்து உறைநிலைக்கு கீழே செல்லும் பொழுது தான் அது வந்து உருவாகுது. அதாவது ஹீட் வந்து மைனஸ் ஆகும்போது தான் அது வந்து பனியாக உருவாகுது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீசரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுத்தமாக ஹீட் இல்லாத இருக்கிறதுனால தான் அந்த தண்ணி என்னவா மாறுது, ஐஸ் க்யூப்ஸாக மாறுது இல்லையா? அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, இதில் பாருங்கள், ஓசன் சர்ஃபேஸ்லேருந்து ரைசிங் வேப்பர், அப்புறம் பார்ட்டிகுலேட் மேட்டர், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. அடுத்து வேப்பர் டேர்ன் இன்டு டின்னி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறுது. வாட்டர் ட்ராப்லெட் மிக்ஸ் வித் த பர்டிகுலர் மேட்டர். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் ஈஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் மாய்ச்சர் ஃப்ரம் க்ளவுட்ஸாக மாறுது. ஓஷன்லேருந்து அப்படியே மெதுவாக எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாம் வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், கண்டன்சேஷன் பார்த்துட்ருக்கோம். ஃபார்ம் ஆஃப் கண்டன்சேஷன் பார்த்துட்ருக்கோம்ல, அதில் டியூ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பனித்துளிகள். அடுத்தது மிஸ்ட்டு. மிஸ்ட்டுன்னா ஓகே. அடுத்தது ஃபாக் அப்படின்னா அடர் மூடு பனி, அதாவது ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு பனி மூடி இருக்கும். அடுத்தது ரெயின்னா மழை, சரியா? இது ஹெயில் அப்படின்னா என்னது, ஹெயில்னா பனி கொட்டுறது, சரியா? அடுத்தது ஸ்னோ, பனிக்கட்டி, அதாவது ஆலங்கட்டி மலை மாதிரி கொட்டுது இல்லையா அது. ஓகேவா கண்ணா? அடுத்தது வந்து ஃபாக். ஓகேவா? ஃபாக் படிக்கலாம். Fog is a substance, tiny water droplet or ice crystals in an air layer next to the earth's surface that reduced visibly in 1000 meter to lower for aviation purpose in the criterions for fog is 10 kilometer or less. Fog அப்படின்னா என்ன அப்படின்னா அடர் மூடு பனி, ரொம்ப ஒன்றுமே தெரியாது. காட்டில் இருக்கும் நீர் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சின்ன சின்ன துளிகளாக மாறி என்ன பண்ணுது, அடர் பனியாக மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா பூமியின் மேற்பரப்புலேருந்து 1000 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக உள்ள உயரத்தில் தான் பார்த்திங்கன்னா இது காணப்படும், சரியா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிடும், அப்படியே பனி மூடிடும், சரியா? அந்த மாதிரி மூடுறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்ட்டு, மூடு பனி, சரியா? அடர் மூடு பனி வேறு, மிஸ்ட்டு வேறு. மிஸ்ட் இஸ் a tiny droplet of water hanging in the air. These droplets form when the water vapor in the air is rapidly cooled, causing to the change from invisible gas to tiny visible water droplet. Mist is less dense than fog. இது வந்து ஃபாகை விட கம்மியான அடர்த்தி கொண்டது, சரியா? காட்டில் வந்து தொங்கு நிலையில் மிதந்துட்டு இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை தான் மூடு பனின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல ரொம்ப வேகமாக பரவும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, வாயு நிலையிலேயே தான் நமக்கு தெரியும். துளிகளாக மாற்றம் அடையும் பொழுது தான் இது வந்து அடர்பனியை விட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ளவுட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், க்ளவுட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் tiny water droplets, ice particles which are so small and light in weight. Clouds are formed by microscopic drops of water or by small ice crystals. The size of the droplet generally range from the couple of microns in 100 microns. When the size of the water droplet exceeds 100
microns it become rain droplet. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேகங்கள் என்பது அட்மாஸ்பியரில் காணப்படக்கூடிய ரொம்ப எடை கம்மியாக இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை தான் வந்து க்ளவுட்ஸு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா 100 மைக்ரான்களை முதல் இருக்கும். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மைக்ரான்கள் வந்து ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி செல்லும் பொழுது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து நீர் அதாவது ரெயினாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டென்சேஷன் அக்கர் வென் த ஏர் கெட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு. வார்ம் ஏர் கேன் ஹோல்டு மோர் வாட்டர் வேப்பர் தென் த கூலர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் வந்து கண்டென்சேஷன் வந்து நீராவியில் வந்து பூமியில் வந்து நிறைய காத்திருக்கும் பொழுது துரிதமான நிலையை அடையுது. வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிகமாக நீராவியை வச்சுருக்கும் தனக்குள்ள. சரியா, வெப்பநிலை குறையும் பொழுது பார்த்திங்கன்னா காற்று வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் வந்து ட்ராப் வந்து டவுன் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னா மழை பொழிவு. சரியா, ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னா மழை பொழிவு. சரி, மழை பொழிவு அப்படின்னா என்ன? Precipitation refer to all form of water that fall from the clouds and reaches to the earth's surface. For the occurrence of precipitation, clouds, droplet or ice crystals must grow heavy enough to fall through the air. When the droplets grow large in size, they tend to the fall. While moving down by collecting some small droplet, they become heavy enough to fall out of the clouds in raindrops. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, மேகங்கள்லேருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக பூமிக்கு வந்தடைகிற நிகழ்வுக்கு பேர் தான் மழை பொழிவு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, பனிக்கட்டிகள் வந்து பனிப்படிமங்கள் வந்து மேகத்துளிகள் கூடி பெருசாகும் பொழுது அவை வந்து என்னாகுது, கனமாகுது. வளிமண்டலத்தின் வழியாக அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே மழையாக பொழிய ஆரம்பிக்குது. பொழிஞ்ச உடனே என்னாகுது, மழை வரும் பொழுது அது கீழ் நோக்கி விடும். அது வந்து பார்க்கும்போது கீழே நமக்கு எப்படி தெரியுது, குட்டி குட்டி ட்ராப்பாக தெரியும். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மழை துளியாக உருவாகுது. சரியா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷன், மழைப்பொழிவின் வடிவங்கள். சரியா, என்னென்ன மாதிரி மழைகள்லாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். த ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷன் இஸ் region depend on the kind of weather or the climate of the region. The precipitation in the warmer part of the world is always in the form of rain or drizzle. In colder region, precipitation may fall on snow or ice. Common type of precipitation or rain, slit, freezing rain, அப்புறம் hail and snow. First வந்து rain. சரியா, the most common kind of precipitation is rain. The precipitation in the form of water droplet is called rain. The precipitation in which the size of rain drop are less than greater than 0.5 millimeter in diameter is known as the drizzle, and the rain drop with the less than 0.5 mm diameter is known as the rain. Generally take place from the stratus clouds. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மழையின் பொழிவு வந்து பொதுவாக வடிவம் வந்து மழைப்பொழிவு வந்து நீர்த்துளிகளின் வடிவத்தில் உள்ளதால தான் மழைன்னு சொல்கிறோம். நீர்த்துளிகள் வந்து 0.5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மழைப்பொழிவு எனவும், 0.5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து தூறல் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். சரியா, தூறல் போட்டுச்சு இல்லை நிறைய மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பொதுவாக மழை வந்து தூறல் மேகங்களிலிருந்து உருவாகிறது. சரியா, தூறல் அப்படின்றது மேகங்கள்லேருந்து உருவாகிறது. அடுத்தது ஸ்லிட் வந்து the precipitation which take place in the form of mixture of water droplets and tiny particles of ice.
சரியா? it is known as the slit. Sometimes raindrops fall through a layer of air below the 0 degree Celsius, the freezing point of water. As they fall, the raindrop freeze into solid particle of ice, so the mixture of water droplet and ice particle would fall on the earth's surface. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்லிட் அப்படின்னா கல்மலை. சரியா? பனிக்கட்டி சொல்கிறோம் இல்லையா, ஆலங்கட்டி, அது வேற. இது வந்து கல்மலை. நீர்த்துளிகள் வந்து 5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு மேலே இருந்ததுன்னா பனித்துளிகள் கலந்து காணப்படும் பொழிவிற்கு கல்மலை என்று பெயர். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து வெப்பநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும் பொழுது அந்த அடுக்குகளில் வந்து மலைத்துளிகள் விழும் பொழுது அது வந்து உறைநிலைக்கு சென்று விடுகிறது. சரியா? இது வந்து பூமியை நோக்கி கீழ் நோக்கி வரும் பொழுது பனிக்கட்டிகளாக மாறுது. அதனால் வந்து இந்த பனிக்கட்டும் நீர்த்துளியும் சேர்ந்து வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்மலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது ஃப்ரீசிங் ரெயின், உறை பனிமலை. சரியா? அடுத்தது சம்டைம்ஸ் ரெயின்ட்ராப் ஃபாலிங் த்ரூ த கோல்ட் ஏர் நியர் த கிரவுண்ட் டு நாட் ஃப்ரீஸ் இன் த ஏர். Instead, the raindrop freeze when they touch the cold surface. This is called the freezing rain, and the drops of water are usually greater than 0.5 millimeter in diameter. அதாவது மலைத்துளிகள் வந்து சில நேரத்தில் பூமி பரப்புக்கு வந்து அருகாமையில் வரும் பொழுது ரொம்ப குளிர்ச்சியான காற்று வழியாக வருது இல்லையா, அட்மாஸ்பியர் வழியாக வரும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா உறைஞ்சி போகாது. அதுக்கு மாறாது என்ன ஆகுது அப்படின்னா குளிர்ந்து பூமி பரப்பை தொடும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து உறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி உறைஞ்சி போகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உறைபனி மழை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹெயில். ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி மலை. சரியா? த precipitation which consists of round pellets of ice which are larger than 5 millimeters in diameter is called the hail or hailstones. Hails form only the cumulonious clouds during thunderstorm. The hailstones start as an ice pellet inside a cold region of a cloud. Strong updraft in the clouds carry the hailstones up the down through the cold region many time. வந்து என்னன்னா மழைப்பொழிவானது 5 மில்லிமீட்டர் விட பெரிய உருண்டையாக அந்த மலைத்துளி இருந்துச்சுன்னா அந்த பனிக்கட்டிகள் வந்து ஆலங்கட்டி மலை என்று சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இருட்டாக இருக்க மேகங்களில் இருந்து தான் இடியுடன் கூடிய மழையாக இது உருவாகும். மேகத்துலேருந்து குளிர்ந்த பகுதியிலேருந்து சில பனிக்கட்டிகள் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து கீழே வந்து வர்றதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலங்கட்டின்னு சொல்கிறோம். மேகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இதுக்கு வந்து காரணம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்னோ. Often water vapor in the cloud is converted directly into snow pieces due to the lowering the temperature. It appears like a இது வந்து பாருங்கள் ரெயின், ஸ்னோ. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெயில், ஆலங்கட்டி மலை. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி வந்து அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டியாக மாறுது. இந்த துகள்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன். அதாவது இன்ஃபில்ட்ரேஷன்னா என்னது, தண்ணி வந்து ஊடுருவி போகிறது. சரியா? பூமிக்கு அடிக்கல போகுதில்ல அது. இதில் பாருங்கள் ரெயின், ஸ்லிட்டு, ஃப்ரீசிங் ரெயின், அடுத்தது ஹெயிலு, ஸ்னோ. சரியா? அடுத்தது ஃபில்ட்ரேஷன் பார்க்கலாம். வாட்டர் என்டர் த சாயில் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் இஸ் termed infiltration. Infiltration allow the soil temporarily to store water, making it available for plant use and
organism in the soil. Infiltration is an important process where the rainwater soak into a ground through the soil and the underlying rock layers. Some of this water ultimately return to the surface through springing or low spot down hills. Some of the water retained underground and is called groundwater. The rate of infiltration and influenced by the physical characteristics of the soil, vegetative cover, moisture content of the soil temperature and rainfall intensity. The term infiltration and the percolation are often used interchangeably. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பூமியின் மேற்பரப்பில் இருந்து மண்ணில் வந்து அடுக்குகள் வழியாக நீர் வந்து உள்ளே போகிறத தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்கள் வந்து தற்காலிகமாக தண்ணீர் சேமித்து வச்சுக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து உயிரினங்கள் வாழ்கிறதுக்கும் தாவரங்கள் வாழ்கிறதுக்கும் இது கிடைக்குது. மழைநீர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் ஆனால் உள்ளே இன்னும் கொஞ்சம் போக ஆரம்பிக்கும். மழைநீர் பூமிக்குள்ளே அடியில் போக ஆரம்பிச்சுன்னா பாறைகளோட அடுக்கு ராக்ஸோட பிளேசஸ் அங்கெல்லாம் போகும். அந்த இடத்துல போகும்போது அது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால் மலைகள் அது பாறைகளுக்கு நடுவில் போகும்போது அது வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டராக மாறிடுது. சரியா? நிலத்தடி நீர்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி உள்ளே போகுது அப்படின்னா மண்ணோட தன்மையை பொறுத்து, அடுத்தது மேற்பரப்பில் காணப்படும் தாவரங்களோட தன்மை, அதனோட ஈரப்பதம், அதனோட வெப்பநிலை, எவ்வளோ மழை பெய்யுதுன்றது அதெல்லாம் பொறுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிறது, ஊடுருவது, இதெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு உடையது. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிக்கலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், Percolation is the downward movement in the infiltrated water through the soil and rock layer. Infiltration occurs near the surface of the soil and deliver water from the surface into the soil and plant roof zones. Percolation moves in the infiltrated water through the soil profile and rock layers, which lead to the formation of groundwater or become a part of surface runoff process. Those percolation process represent the flow of water from unstructured zone in the structured zone. அதாவது நீர் வந்து உள்ளே கசிஞ்சு போகிறதுக்கு வந்து மண்ணோட அடுக்குகள் பாறைகளோட அடுக்குகள் வாயிலாக பூமிக்குள்ளே போகும். இது உள்நோக்கி நிலத்துக்குள்ளே போக போக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நீரோட தன்மை வந்து மண்ணின் தன்மை இதெல்லாம் பார்த்து தான் இது வந்து மண்ணுக்கு மேல் பரப்பிலேருந்து நீர் தாவரங்கள் வேறு பகுதி வழியாக ஊடுருவி செல்லுது. சரியா? இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கீழே மண்ணுக்குள்ளே போகும்போது அந்த மண்ணோட அடுக்குகள் வழியாக பாறை சந்தில் எல்லாம் போய் இது வந்து நிலத்தடி நீராக மாறுது. சரியா? இந்த மாதிரி மாறி இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்ல தெளிவாக ஆகி அண்டர் கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் runoff is the water that pulled by the gravity across land surface. The replenishive underground water and surface water is the percolate into a aquifer. It is an underground layer of water being rock or moves into a river, stream and watershed. It comes from the unabsorbed water from the rain, snow melt. அதாவது ரன் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நீர் வந்து கீழே பூமிக்குள்ளே போகும்போது ஈர்ப்பு விசையின் காரணமாக அது இழுக்கப்பட்டு நிலத்துக்கு அடியில் போகுது. நீர் வழிந்தோடும் போது மேற்பரப்பில் இருக்க நீர் வந்து நிலத்தடி நீரும் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பூமிக்கு அடியில் ஊடுருவி பாறைகளுக்கு நடுவில் போய் சேமித்து வைக்குது. சரியா? இந்த வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நீர் வந்து ரிவர்ஸு, அடுத்து ஸ்ட்ரீம்ஸு, இந்த மாதிரி இடத்துல நீர்பிடிப்புக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூமிக்கு மேலே வலிஞ்சு போகிற தண்ணி அது போய் அங்கங்கே தேங்கி நிற்கும். இதை தான் வந்து ரன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா?
பாருங்கள், இது வந்து பாருங்கள் ப்ரிசிபிடேஷனால், அதாவது பூமிக்கு மேல் பரப்பில் வழிஞ்சு போகிறது வந்து லேக்கு, ஸ்ட்ரீமு அந்த மாதிரி போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகி போகுது பாருங்கள். ஃபில்டர் ஆகி போகும்போது பாருங்கள், அது வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அது மாதிரி அந்த பாறைகளுக்கு அடியில் போய் அது என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ரன் ஆஃப். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரெயின்ஃபால் which enter the stream immediately after the rainfall. It occurs when the rainfall is longer, heavier and exceed in the rate of infiltration. In this condition, the excess water make a head over the ground surface which tend to move from one place to another following land granted and is known as the overland flow. When the overland flow join the stream channels or oceans, it is term of surface run of the surface flow. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால் மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா மழை நீரின் ஒரு பகுதி வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து நீரோடையாக கலந்து விடுது. சரியா? நீரோடைய மாதிரி போகுது, அதாவது ரிவர் மாதிரி போய் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எங்கே போய் தங்குது அப்படின்னு சொன்னால் நிலப்பரப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனான பிளேஸில் போய் என்ன பண்ணும், அது வந்து தங்கும். அதுதான் வந்து ஓடையாக மாறுது. அது நிலத்தில் வந்து ஆறுகள் அந்த மாதிரி மேல் மட்டத்திலேயே இது பாதி கொஞ்சம் வழிஞ்சு ஓடும். சரியா? அதுதான். அடுத்தது சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இது வந்து என்ன, அடிப்பரப்பில் வந்து நீர் வழிஞ்சு போகிறது. சரியா? த வாட்டர் தட் ஹேஸ் என்டர் டு சப்சாயில், அதாவது மண்ணுக்குள்ளே போகுது அண்ட் மூவ்ஸ் லேட்டர்லி வித்தவுட் ஜாயினிங் த வாட்டர் டேபிள். இப்போ வாட்டர் டேபிள்னு மிஸ்ஸு காமிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல அதாவது மழை பொழிவு அதான் இங்கே எங்கே காமிச்சேன் வந்து இந்த சாயில் லேயரை தாண்டி இங்கே வருது பாருங்கள், வாட்டர் டேபிள் கிட்ட வருது பாருங்கள். அந்த என்னது சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் த வந்து ஆஃப். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டு த ஸ்ட்ரீமு, ரிவரு, ஓஷன் இஸ் நோன் as த சர்ஃபேஸ் ஆஃப் ரன் ஆஃப். அடுத்தது பேஸ் ஃப்ளோ. பேஸ் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா அடிமட்ட நீர் ஓட்டம். நீர் வந்து பூமிக்கு அடியில் போகுது இல்லையா, அது. இட் இஸ் ஃப்ளோ ஆன் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரக்சர்டு கிரவுண்ட் வாட்டர் ஜோன் to a water channel. It is usually appear at the downstream location where the channel elevation is lower than the groundwater table. Groundwater provide and stream flow during dry period of small or no precipitation. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நீர் மண்டலத்திலேருந்து நீர்ப்பாதை வழியாக நிலத்தடிக்கு போகுது இல்லையா, நீர் ஓடுவதே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உயரம் குறைவாக இருக்கிற பகுதிகளில் மட்டுமே இந்த மாதிரி மண் இருக்கிற இடத்துல காணப்படும். சரியா? இதில் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் பிரிட்டைனிங் ஹைட்ராலஜி எவாப்ரேஷன் இன்டர்பிரிட்டேஷன் வந்து இன்ச்சஸில் சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இன்ஃபில்ட்ரேஷனில் வந்து சென்டிமீட்டரும் ஹார்ஸ்லேயும் சொல்லுவாங்க. ப்ரிசிபிடேஷன் வந்து இன்ச்சஸ்லையும் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் சொல்லுவாங்க. ரன் ஆஃபில் பார்த்திங்கன்னா மில்லிமீட்டரும் சென்டிமீட்டரும். ரன் ஆஃப் ரேட் பார்த்திங்கன்னா கியூபிக்கு. சரியா? ரன் ஆஃப் வேல்யூம் பார்த்திங்க அப்படின்னா கியூபிக் ஃபீட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்துன்னா கியூபிக்கில் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லெசன் வந்து ஹைட்ராலஜிக்கல் அதாவது வாட்டர் சைக்கிள் வந்து இதோட முடியுதுக்கண்ணா. உங்களுக்கு இந்த லெசன் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புரிஞ்சதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் மிஷினை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.